நில்றடே. லீகலா ராமன்னு டிராமா ஆடி எஸ்கேப் ஆகுற இல்ல. ஆனா அந்த கேட்ட தாண்டி போனதும் இல்லீகலா பண்ணுவோமே, என்ன பண்ணுவேன்? ஓ ஓ மாவீரர் வாலி அவர்களா நீங்க? சார் சார் வேணாம் சார், பொறுமையா இருங்க. லக்ஷ்மணா எங்க இருக்க? என்ன நடந்தாலும் வண்டியை விட்டு மட்டும் இறங்காத மாமா. ஏய் ஹீரோ, அங்க ராமன்னு சொல்லி போலீஸ் ஸ்டேஷன்ல எஸ்கேப் ஆயிட்ட. ஆனா இங்க அபிமன்யு மாதிரி தனியா வந்து மாட்டிக்கிட்டியாடா. எங்கடா வச்சிருக்கேன் என் தம்பியோட பணத்தை? ஊர்ல ஸ்கூல்ல படிக்க வேண்டிய வயசுல பென்சில் தூக்குற சமயத்துல புல்லட்டிங் கண்ணையும் வச்சு திருடம் போலீஸ் விளையாட்டு விளையாண்டவன் நானு. அப்பவே போலீஸ் வேஷம் போட்டவன் நானு. உங்க துப்பாக்கிலாம் நான் பயப்படுவானா? உன் மாமா சாகணும்னா இதோ இருக்கு பாரு ட்ரிக்கர், ஒரே அழுத்து செத்துருவான். கவுண்ட் ஆன் ஸ்டார்ட். 1 2 3. போதும் பாசே. ஒரே ஒரு டவுட், எங்க மாமா உயிரோட இருக்கிற வரைக்கும் பேங்க் பேலன்ஸ் எதுவும் இல்ல. அட்லீஸ்ட் சாகும் போதாவது அவரோட மார்க்கெட் வேல்யூ என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டுமே. ஐயோ, மார்க்கெட் வேல்யூவா? இது என்ன புது கேம்? பேசியே 2 செகண்ட் டைம் வேஸ்ட் பண்ணிட்டான்டா. ஷூட் பண்ணுங்கடா அவனை. ஏய் ஃபைட்டர்னா. இப்போ நீங்க என் மாமாவை கொன்னுட்டீங்கன்னா அப்புறம் உங்களுக்கு எப்படி பணம் எல்லாமே கிடைக்கும்? சொல்லுங்களா பாப்பா. உங்களுக்கு பீரு, பிரியாணி, பேமெண்ட் இதெல்லாம் இருக்கா இல்லையா? டேய் என்ன பேசுற? ஸ்பாட் பேமெண்ட் சொல்லி கூட்டி வந்தாங்க. ஏய் எனக்கு 5000 ரூபாய் சொல்லிருக்காங்க. இது என்ன அநியாயமா இருக்கு? எனக்கு மட்டும் 2000 லோ பட்ஜெட்னு சொன்னாங்களே, அதனால தானே நானும் வந்தேன். எவ்வளோ பெரிய அநியாயம். ஒரு காலுக்கு ஷூவு, ஒரு காலுக்கு ஹவாய் செருப்பு. குருபாயோட அந்த கவர்மெண்டே சரியில்லைப்பா. என்னடா மூஞ்சி பாத்துக்கிட்டு இருக்கீங்க? முதல்ல அவனை ஷூட் பண்ணுங்கடா. அட இருக்கு சார், அந்த பையனை பேச விடுங்க, அவன் பேசட்டும். வெரி குட் ஃபைட்டர்னா.
இங்க பாருங்க, ஒரிஜினல் காந்தி தாத்தா சிரிக்கிற நோட்டு. ஒவ்வொருத்தருக்கும் 20,000 ரூபாய் ஆன் ஸ்பாட் பேமெண்ட். இப்போ சொல்லுங்க, குருபாய் கிட்ட வேலை செஞ்சு வெத்து காத்தா இருக்க போறீங்களா, இல்ல என்கிட்ட வேலைக்கு சேர்ந்து ஃபிளைட்டா பறக போறீங்களா? பசிக்கிறவனுக்கு பால்கோவா கொடுக்கறேன்னு சொல்றீங்களே, எனக்கு இந்த பேமெண்ட் ஓகே. டேய் 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 நில்றா. டேய் ஓகே. டேய், டேய், எங்கடா போறீங்க? டேய் நான் சொல்றது கேளுங்கடா. நில்லுங்கடா. டேய், டேய், கொஞ்சம் சொல்றது கேளுங்கடா. டேய் டேய் ப்ளீஸ் கொஞ்சம். டேய் டேய் உங்களதாடா. டேய் பாய். உங்களுடைய இந்த காலிங் பெல்ல நீங்களே வச்சுக்கங்க. தேங்க் யூ. லக்க 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 லக்க. இங்க பாருங்க பாய்ஸ், உங்களுக்கு தீபாவளி போனஸா கூட ஒரு 20,000 ரூபாய் தரலான் இருக்கேன். இந்த குருபாய் வீட்டு முன்னாடி எல்லாரும் பட்டாசு வெடிக்கணும். வீடா கொடுத்தவன டானா ஆக்குறப்ப நீ பிரியாணி கொடுத்துருக்கிறிய, உனக்கு ஃபேனா இருக்கிற, நீ என்ன வேணும் சொல்லுப்பா. உன்னை எதுவும் செய்ய மாட்டேன், போய் உன் ராஜா கிட்ட சொல்லு. எவ்வளவுதான் நீங்க எல்லாரும் பாதுகாப்பா இருந்தாலும் சிம்மாசனத்துல உட்கார போறது நான் தான். சீக்கிரம் போய் சொல்லு. ஓ, ரேடியோ கேட்கலாம். பிரேக்கப் ஆனவங்க எனக்கு கால் பண்ணுங்க. உங்க லவ் ப்ராப்ளம்ஸ்க்கு நான் சொல்யூஷன் கொடுக்கறேன். நீங்க கேட்டியா கேட்டியா மச்சான், உன்கிட்ட பிரேக்கப் பண்ணிட்டு ஊர்ல இருக்கிறவங்க லவ்வுக்கெல்லாம் பேட்ச் அப் பண்ண போறாளாம். இது நியாயமா? நீயே கேளு. இந்த குட்டி பிரேக்ல நம்ம Radio off பண்ணுமா? பேரெல்லாம் நம்ம சரி. படிக்கலாம். நம்ம மச்சான் ரொம்ப மூட் அவுட்ல இருக்கானே. இதுக்கு ஏதாவது ஒண்ணு பண்ணி ஆகணுமே. என்ன பண்றது என்ன பண்றது? மச்சி, ஒரு சூப்பர் ஐடியா. அங்க பாருங்க, இளம் பயங்கரம். மச்சி, இந்த பொண்ணுங்க இருக்காங்களே, இந்த பொண்ணுங்களுக்கு நீ ஒரு நாள் 5 ஸ்டார் ஹோட்டல்ல உட்கார வச்சு பிஸா வாங்கி கொடுத்தேன்னு வை. அந்த ஒரு நாள் சாப்பிட்ட பிஸாவுக்காக டெய்லி சாப்பிடுற லெமன் ரைஸ்க்கு உப்பு கம்மின்னு சொல்லுவாளுங்கடா. மச்சி, உன் வெள்ளத்தோல் மாதிரியே உன் மனசு ரொம்ப வெள்ளடா. நீ ஆல்கஹாலை விட பியூர்டா. நீ என்ன வேணா சொல்லு மச்சி, ஆனா உன் கேர்ள் ஃப்ரெண்ட் அந்த பிரியா உன்கிட்ட இப்படி ஒரு கேம் ஆடி இருக்க கூடாது கூடாது கூடாது. மாமா, பிரியாவை பத்தி அப்படிலாம் தயவு செஞ்சு சொல்லாத மாமா. தப்பு என் மேல தான். என் தங்கச்சியை பத்தி சாரி, என் மாஜி தங்கச்சியை பத்தி நான் அப்படி பேசி இருக்க கூடாது. மச்சி, அங்க பாரு, அங்க பாரு. என்னது 2 கிங்ஸா? உன் லைஃப் பிளாக் அண்ட் ஒயிட் ஆக்கிட்டு ரோடு ஃபுல்லா இவனுங்க கலர் கலரா ஃப்ளெக்ஸ் வச்சிருக்கானுங்க பாரு. ஹாப்பி பர்த்டேன்னு பர்த்டே கொண்டாடுறாங்க பாத்தியா? சிரிச்சுன்னு போஸ் கொடுக்குறான் பாரு. ஒரு கல் இருந்தா அவன் மண்டைய வச்சிருவான். எங்கடா கல்ல காணும்? இந்த நாய் மச்சி, அவனை நீ ஏதாவது செஞ்சே ஆகணும். அவனை நீ ஏதாவது செஞ்சே ஆகணும். மாமா, நான் ஒரு காமன் மேன் மாமா, என்னால என்ன செய்ய முடியும்? மச்சி, டோன்ட் அண்டர் எஸ்டிமேட் த பவர் ஆஃப் a common man. I have one idea. சொல்லு மாமா. உன் லவர இந்த ராஜசேகர் கிட்னாப் பண்ணிட்டாருன்னு சேனல்ஸ்க்கு எல்லாம் ஒரு மிஸ் கால் கொடு மச்சி. அப்புறம் அவங்களே ஃபுல்லா இன்வெஸ்டிகேட் பண்ணி ஃபுல் டீடைல்ஸ் நமக்கு கொடுப்பாங்க. காலங்காட்டில் இது ஒரு பிரேக்கிங் நியூஸ் மச்சி, பிரேக்கிங் நியூஸ். மிட்நைட்ல வந்தது மிஸ்டர் காலா இருந்தாலும் மாட்டது என்னமோ பக்கா இன்ஃபர்மேஷன். ரேடியோ ராணி பிரியாவை ராஜசேகர் அவர்கள் கடத்தியுள்ளார். நம்ம நாட்டுல இருக்கிற எல்லா மக்களுக்கும் இது தெரிஞ்சு போச்சு. இது உண்மையிலேயே ஆளுங்கட்சி கிங்கு செஞ்ச வேலையா இல்ல எதிர்கட்சி தலைவர் பக்கோடா செஞ்ச வேலையான்னு நமக்கு தெரியலையே. எனக்கு இங்க இன்னைக்கு எல்லாரும் உன் ட்ரெஸ்ஸ உருவி அடிக்க போறாங்க பாரு. இன்னுமா விளையாடுற நீ? இன்னைக்கு நைட்டு உன் கூட நம்ம ஆளுங்க ஹாக்கி மேட்ச் ஆட போறாங்க. அதுக்கப்புறம் நீ பேஷண்டா ஹாஸ்பிடல்ல இருப்ப, அங்க வந்து பாக்குற. இந்த ஆர்ஜே பிரியாவோட கிட்னாப் மெகா சீக்ரெட்டா இருக்கு, அதாவது மர்மமா இருக்கு. ராத்திரியோட ராத்திரியா ஆர்ஜே பிரியாவை ஹோம் மினிஸ்டர் கடத்திட்டு போய் கல்யாணம் முடிச்சு ஹனிமூனுக்கு ஆஸ்திரேலியாவுக்கு கூட்டிட்டு போறதா தகவல்கள் வந்திருக்கு. பிரியா கிட்னாப்பை பற்றி மேலும் பல விவரங்களை தெரிந்து கொள்ள நாங்கள் ஹோம் மினிஸ்டரை கான்டாக்ட் செஞ்சுக்கிட்டே இருந்தோம். ஆனா ஹோம் மினிஸ்டர் அலுவலகத்துல இதுவரைக்கும் எங்க காலை யாருமே அட்டெண்ட் பண்ணல. அது என்னன்னா முதலிரவுக்கு அப்புறம் கல்யாணம் பண்ணிக்கிறாங்களா இல்ல கல்யாணம் பண்ணிக்கிட்டு முதல்ல பண்ண போறாங்களா? இது நான் கேக்குற கேள்வி இல்ல, இந்த நாட்டு மக்கள் உன்னை பார்த்து கேக்குற கேள்வி. இது தானே இன்னைக்கு பிரேக்கிங் நியூஸ்.